ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த லீபனோன் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாக நம்மளை வழிநடத்தி பாதுகாத்து இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் அளித்த கிருபை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிப்போம். அவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தையிலும் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தையிலும் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சேர்ந்து சொல்வோம் அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமோ கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இம்மை பொழுதே தம் கரத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. மீண்டும் சொல்வோம். சில வேளை இம்மை பொழுதே தம் கரத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல்
சொல்லுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, இந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எதற்குமே உதவாத நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. எதற்குமே உதவாதென்னையும் கண்டெடுத்தீ, இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆகாதவர்களாய் உதவாதவர்களாய் இருந்த நம்மை அவருடைய நாமத்தை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்றார். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமா இன்பகானா ஏகிடுவே, தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்பகானா ஏகிடுவே, தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பதா. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பதா. ஆனந்தமா இன்பகானா ஏகிடுவே, தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் ஒருக்கின கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஓ கல்லான என் உள்ளம் ஒருக்கின கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா இன்பகானா ஏகிடுவே, தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாத என்னையும் இயேசுவின் அன்பை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை அளித்திருக்கிறார் என்று இந்த சரணத்தை சேர்ந்து சொல்வோம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார்.
செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணி. ஆஹா கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் ஓ அர்ப்பணித்தே. இயேசு அல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு அல்லால் ஆசை இப்பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இன்பக்காலா ஏகிடுவேன் ஓதுய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாவோ அப்படியே சேர்ந்து ஆமென். நாளுக்கு நாள் ஆமென் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பதா. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பதா. ஆனந்தமோ இன்பக்கானா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆமென். ஹalleluya ஹalleluya. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய அன்பை நினைத்து நமக்காக அவர் சிலுவையிலே சிந்தின தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த அன்பை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சொல்வோம். அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. விடு சொல்லுவோம். அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா என்மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே
அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை, பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லை பூவை போல் வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அப்படியே நம்முடைய கைகளை உயர்த்தி சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக, அவருடைய வல்லமை அனுபவிக்கும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, எங்கே நாம் ஆராதிக்கிறோமோ அங்கே தேவன் இருக்கிறார். அவருடைய நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறோமோ அங்கே தேவன் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய மத்தியிலும் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவரும், அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவரும், அவர் ஒருவரே கனத்திற்குரியவருமாயிருக்கிறாரே. அவரை பணிந்து கொள்ளும்படி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத எங்கே செய்யா உம்மையல்லா பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஓ நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் நின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியும் கண்மலையே, நேற்றும் நின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியும் கண்மா சொல்வோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஏமைலா இயேசுவே தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை ஏமைலா ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவுக்கே. வழி காட்டும் தீபம் துணையாள
அபிஷேகனா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கேட்டி சேரணுமே இன்னும் கேட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் இயேசுயா தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா உலகம் உங்க அன்பொன்று உம்மன்பொன்றே போதுமையா உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் ஏமலா தேவ பிரசன்னம். கல்வாரியின் அன்பேனையே கண்டு விரைந்தோடி ஆமே அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தே கழிவுமும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழிவுமும் திருரத்தத்தாலே இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஆராதனை வேளையிலே நாம் சொல்ல விரும்புகிறோம். ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவும் என்னை ஒரு விசை கழுவி சுத்தமாக்கும். உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய உமக்கு பிரியமான காரியங்களை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்தமாக்குகிறவராய் தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போட சொல்லுங்க. அவரே நம்மை நடத்துவாராக அவரே நமக்கு உதவி செய்வாராக. அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே அவரை போல நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லையே அவரை போல நமக்கு உதவி செய்ய யார் உண்டு? ஓ உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதுமே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. ஓ மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்தவரே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த அதை பனி போல உருகிட செய்தவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறிந்தனை நினைப்பவர். கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறிந்தனை
ஏசையா இமைலா தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், அவர் உங்களை தேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பல் தருவேனென்றே. பாடுவோமா? பலன் தருகிற ஆண்டவரே. ஓ thank you Jesus. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் காப்பவரே, என் வாழ்விலே ஏசையா நீர் போதுமே. நீர் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தந்தை போல ஆற்றி உம்மை போல சொல்வோம், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதுமே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் சொல்ல முடியும்? அவர் என்னை தேற்றுகிறவராய், அவர் என்னை ஆற்றுகிறவராய், அவர் என்னை நடத்துகிறவராய், எனக்கு உதவி செய்கிறவராய், ஆமென், என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. அற்புதமாக அதிசயமாக தேவனின் நாட்களில் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அதிசயங்களை காணும்படியாக தேவன் நடத்தி சொல்வார். ஆமென். Thank you Lord. நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்யட்டுமே. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பவனியை குறித்து தியானிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைக்கு அதை அனுசரிக்கிறார்கள். ஆகவே நாமும் அந்த பகுதிகளை சற்று தியானித்து அதிலிருந்து வருகிற சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, அதை அவிழ்த்து விடுங்கள், அது கர்த்தருக்கு வேண்டும். அதை அவிழ்த்து விடுங்கள், அது இயேசுவுக்கு வேண்டும் என்கிற அந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த பகுதியில் இயேசு பெத்தானியா வழியாக அவர் வருகின்ற நேரத்தில் 2 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க,
அங்கே ஒரு கழுதையை காண்பீர்கள். அந்த கழுதையானது கட்டப்பட்டு இருக்கும். ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை கட்டப்பட்டிருக்கும். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதை அவிழ்க்கும் பொழுது கேட்பார்கள், ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன? அது ஆண்டவருக்கு வேண்டும், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டிய கழுதை, இயேசுவுக்கு உரிய கழுதை அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைய காலகட்டங்களிலே கர்த்தருக்குரிய நாம், தேவனுக்குரியவர்களாக வாழ வேண்டிய நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டவர்களாக நிற்கிறோம். நம்முடைய வாழ்விலே அந்த கட்டவிழ்க்கப்படுதல் இல்லாதபடினால் தேவனுக்காக பயன்பட முடியாதபடி, தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடி, தேவனுக்காக எழும்பி நிற்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்கிறதை நாம் அறிய முடியும். அது இயேசுவுக்கு வேண்டும். நான் சொல்லுகிறேன், தேவனுக்குரியவர்கள், தேவனை சுமக்க வேண்டியவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள், தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏதோ ஒரு நிலையிலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுவார்களோ, எப்பொழுது அவர்கள் அவிழ்க்கப்படுவார்களோ, அப்பொழுது அவர்கள் தேவனுக்கு உரியவர்களாய் பயன்படுகிற பாத்திரமாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும், நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு ஆசை இருக்கிறது, ஆண்டவருக்கு என்று ஏதாகிலும் செய்ய வேண்டும், தேவனுக்காக பயன்பட வேண்டும், கர்த்தருக்கான மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் என்னால் முடியவில்லை. ஆனால் என்னுடைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதால் எனக்கு முடியவில்லை. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்தில் நான் கட்டப்பட்டவனாய் நிற்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டால், என்னை அவிழ்த்து விட்டால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமானால், நான் பிரகாசிப்பதற்கு, நான் ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு, தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இந்த நாளில் ஆவியானவர் உங்களை கட்டவிழ்த்து உங்களை அற்புதம் செய்யும்படிக்கு தேவன் விரும்புகிறார். கட்டவிழ்க்கப்படுவீர்கள். இன்றைக்கு நான் தொடர்ந்து 3 காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, அதை அவிழ்த்து விடுங்கள். அது கர்த்தருக்கு வேண்டும். ஒரு கழுதை செய்கிற ஊழியத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். ஒரு கழுதை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, இயேசுவை சுமக்கும்படி ஆயத்தப்படுகிறது, இயேசுவை சுமப்பதற்காகவே அது தயாராக இருக்கிறது. ஆனால் அது கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதையை கொண்டு கர்த்தர் தம்முடைய மகிமையான காரியத்தை செய்ய முடியுமானால் செய்ய முடியும். ஒரு கழுதையின் ஊழியம் இங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மிருகங்கள் மூலமாக, பறவைகள் மூலமாக, மச்சங்கள் மூலமாக கூட ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். மனிதன் செய்யாததை கூட ஒரு மிருகத்தை கொண்டோ, ஒரு பறவையை கொண்டோ, ஒரு மச்சத்தை கொண்டோ ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அப்படின்னா நீ செய்யலைன்னா அதை நான் வச்சு செய்வேன் அப்படிங்கிறாரு. நீ உன்னால் முடியாதுன்னா அதை கொண்டு கூட நான் செய்ய முடியும் என்று தேவனுடைய வேத வசனங்களை கவனிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஒரு பிள்ளையாம், ஒரு கழுதையின் ஊழியத்தை பாருங்க. ஒரு பிள்ளையாம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியவன், தேவ திட்டத்திற்குள் இருக்க வேண்டியவன், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியவன். ஆனால் அவன் திசை மாறி போகிறான். பணத்திற்காக, பொருளுக்காக, பதவிக்காக, உயர்வுக்காக தன்னை மாற்றிக்கொள்கிறான். கவனியுங்கள், இந்த உலகத்தில் பதவிக்காகவும் உலகத்தில் மேன்மைக்காகவும் தேவனுடைய ஊழியத்தை சரியாய் நிறைவேற்றாமல் வேறு விதமாக நிறைவேற்றப்படும் பொழுது ஆண்டவர் யாரை கொண்டும் அந்த காரியங்களை பேசுவதற்கு தேவன் தயாராயிருக்கிறார். தேவ ஜனங்களை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிப்பதற்காக புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் போக வேண்டாங்கிறாரு. அது எனக்கு விருப்பம் அல்ல. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த ஜனங்கள் நன்மையை பெற்றவர்கள். அதனால் அந்த ஜனத்தை நீ ஆசீர்வதிக்குமே தவிர சபிக்க நீ போகக்கூடாது. ஏற்கனவே கர்த்தர் தடை பண்ணிட்டாரு. ஆனால் அவன் விடவில்லை. மறுபடியும் இன்னொரு முறை கேட்கிறேன், போகட்டும் ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நிறைவேற்ற அவன் போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு?
அதை தடுக்கிறாரு. இப்போ பாருங்க, அவன் போகிற கழுதையை அவங்ககிட்ட பேசுகிறது. அவன் அடிக்கிறான், அது வாயை திறந்தார். கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ஒரு மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கழுதையின் வாயை திறந்தார். அது பேசுகிறது. என்னைக்காவது நான் இப்படி நடந்திருக்கேனா, என்னைக்காவது இப்படி நான் செஞ்சிருக்கேனா, ஆனால் என்ன நீ அடிக்கிறியே, உமக்கு இல்லவா நான் பயனுள்ள பாத்திரமா இருந்தேன், இப்படியெல்லாம் என்னை செய்யலாமா அப்படின்னு அவன் பாருங்க அவங்கிட்ட பேசுகிறது. கழுதை பேசுகிறது. கழுதையினுடைய ஊழியமும் இருக்கு. கழுதை பேசுகிறது. ஆனால் அவனுக்கு உணர்வு உண்டாகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேச வைக்கிறாரு. பாருங்கள், அதே போல பறவைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மச்சங்கள், அது சொல்கிறேன். ஒரு யோனாவை பாருங்க, திசை மாறி போகும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன் திசை மாறி போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதன் மூலமாய்? அங்கே ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு, தேவனுடைய விருப்பத்தை விட்டு, தேவன் விரும்புகிற பாதையில் போகாமல் அவனுடைய விருப்பத்தின்படி போன பொழுது கர்த்தர் அந்த நடுக்கடலிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி, அருமையானவர்களே, நான் தான் அதற்கு காரணம் என்று சொல்ல வைத்து அவனை அந்த கடலிலே தூக்கி போட சொல்லி, அங்கே பாருங்க கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் வந்து நிற்கிறது. நீ போ அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் இருந்த பொழுது அருமையான உணர்த்தப்பட்டிருப்பான். ஒரு மீனு கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கு. நம்ம தானே தவறி போயிட்டோன்னு நினச்சிருப்பான், உணர்வடைந்திருப்பான். ஏன்னா அவன் அங்கே 3 நாட்கள் இருந்த பொழுது அவனுடைய ஜெபம், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த ஜெபம். அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்ன வேணுமானாலும் செய்வார், எப்படி வேண்டுமானாலும் ஆண்டவர் செய்வாருங்கிறத உணர்கிறான். ஆண்டவர் எதை கொண்டு யார் மூலமாகவும் எதையும் செய்வதற்கு தேவன் ஆயத்தப்படுகிறார். பேதுருவை பார்த்து சொன்னார். அன்னைக்கு கேட்டாங்க, இயேசுநாதர் வரியெல்லாம் செலுத்துகிறது கிடையாதா, அதெல்லாம் கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தான், நம்ம ஏன் அதுக்கு இடரெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்கிறார், நீ போய் ஒரு தூண்டியில் போட்டினா முதலாவது அகப்படுகிற ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீனின் வாயிலே திறந்து பார்த்தா வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் அதை செலுத்து அப்படிங்கிறார். கவனிங்க. அப்போ பாருங்க, ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள, ஒரு மீனின் வாயில ஆண்டவர் எதை வச்சிருக்காரு? ஒரு வெள்ளி பணத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அது கூட இப்படி சொல்லியிருக்கோம், இது ஆண்டவருக்கு உரியது. இந்த வெள்ளி பணம் கர்த்தருக்கு உரியது. ஒருத்தன் வருவான், ஆமாம், தூண்டில் போடுவான், நான் அதில் போய் அகப்படணும். ஏன்னா அது ரொம்ப நாளாக அது அதற்குள்ளே வைத்து கொண்டே இருந்திருக்கும். அந்த வெள்ளி பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. இது தேவனுக்குரியது, இது தேவனுக்கு கொடுக்கக்கூடியது, இது தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகள் அவன் வாயிலே இருக்கிறது. ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த எந்த விதத்திலும் எனக்கு தகுதி இல்லை, நான் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டாம். எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடும் ஒரு விருப்பத்தோடும் தேவன் தப்பக்கமாய் அழைத்திரு. அது ஆண்டவருக்கு வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாக எழும்ப வேண்டும். நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நீங்கள் தான், உங்கள் மூலமாகத்தான் எதையோ ஒன்றை இயேசு செய்ய விரும்புகிறார். உங்கள் மூலமாக, உங்களை கொண்டு அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்பும் பொழுது நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே, ஏதோ ஒரு பலவீனத்திற்குள்ளே, ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ளே, ஏதோ ஒரு அசுத்தாவினுடைய கிரியைகளுக்குள்ளே, ஏதோ ஒரு மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம கட்டப்பட்டு கிடக்கிறோம். அதனால தான் வெளியே வர முடியல, அதனால தான் எழும்ப முடியல, அதனால தான் பிரகாசிக்க முடியல, அதனால தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து, நீங்கள் தேவனால் பயன்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற தேவன் விரும்புகிறார். அது ஆண்டவருக்கு வேண்டும். 3 காரியங்களை தொடர்ந்து பேசுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு தேவனுக்கு உரியவர்கள் எதில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆண்டவரை சுமக்க வேண்டியவர்கள் எதிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை செயல்படுத்துகிறவர்கள் எதிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதில் இருந்து நீங்கள் இந்த கட்டுகளில் இருந்து அவிழ்க்கப்பட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் விடுவிக்கப்பட்டு விட்டால் உங்கள் மூலமாக செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். ஆமென். மோசே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு மோசே எதில் கட்டப்பட்டிருக்கிறான் பாருங்க, சுயத்தில் கட்டப்பட்டிருக்கிறான். அவனை சுயம் கட்டி வைத்திருக்கிறது.
அவன் தான் விரும்புகிற பாதையிலே, தான் விரும்புகிற நிலையிலேயே அவன் கடந்து போகிறான். 3ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி, எங்கே? முட்செடியிலே தரிசனம். அதற்கு முன்பு மோசேயினுடைய பிறப்பின் அனுபவங்கள் 2ஆம் அதிகாரத்தில் லேவியின் குடும்பத்தில் மோசே பிறக்கிறான். நெருக்கப்பட்ட காலங்களில், ஒடுக்கப்படுகிற காலங்களில், பார்வோனுடைய சதித்திட்டங்கள். அவன் சொல்லியிருக்கிறான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செய்து விடுங்கள் என்று ஒரு சட்டத்தை போட்டிருக்கிற காலத்தில், நெருக்கடியான சூழ்நிலையில் மோசே பிறக்கிறான். மோசேயினுடைய பிறப்பு ஒரு பெரிய சவால் தான். மோசேயினுடைய பிறப்பு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். எங்கே பார்த்தாலும் ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்கள் என்கிற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட காலத்திலேயே மோசே பிறந்து வந்திருக்கிறான்னா ஒரு பெரிய சவால் தான், ஒரு பெரிய சவால் தான். கவனியுங்கள், அந்த பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டுமே, அவனுக்கு ஒரு தீமை வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டம். இந்த மோசையின் மூலமாகத்தான் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து, கட்டுகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான திட்டம். அதனால இந்த மோசை அழிக்க ஒரு பக்கம் சத்துருன்னு நினைக்கிறான். யார் மூலமாக, யாரை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் ஆமென் மகிமையான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக உலகம் போராடும், அவர்களுக்கு எதிராக சமுதாயம் போராடும், அவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் போராடுவார்கள். ஒரு தேவ மனுஷன் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கும்போது, தேவ நோக்கங்கள் இருக்கும் பொழுது, இவனை கொண்டு ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது இந்த உலகமே எதிர்ப்பாதான் இருக்கும், சமுதாயமே எதிர்க்கும், குடும்பமே எதிர்க்கும். அருமையானவர்களே, ஊழியங்கள் எதிர்க்கும், ஊழியக்காரர்கள் எதிர்ப்பார்கள். தேவனுடைய நோக்கத்திற்கு எதிராக அனைவரும் செயல்படுவார்கள். ஒரு பார்வோன் அன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி அவனை அழித்து போட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். உண்மையான அழைப்பும் தரிசனமும் தேவ பிள்ளைகள் மேல் இருக்குமானால் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் கர்த்தர் அதற்கு விடமாட்டார். உங்களை தப்புவிப்பார், உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் செய்கிற வேலையை பாருங்க. பார்வோனின் குமாரத்தி அனுப்பப்படுகிறாள். இங்கே ஒரு நாணல் பட்டியிலே அந்த பிள்ளை வைக்கப்பட்டு நைல் நதியிலே அந்த பிள்ளையை அப்படியே அனுப்பிவிடுகிறார்கள். எங்கே இருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அங்கேயே அந்த பிள்ளை வளர்க்கப்படுகிறது. 40 வருஷங்கள் உருண்டு போயிற்று. ஆண்டவர் இப்பொழுது வனாந்தரத்திற்கு கொண்டு வருகிறார் மோசேயை. நோக்கம் நிறைவேறணுமே, தேவனுடைய திட்டம் நிறைவேறணுமே, தரிசனமாகிறார். முட்செடியிலே தரிசனம். அப்போ இவ்வளவு நாட்களும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவன் விருப்பப்படி 40 வருஷம் மோசே தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்திருக்கிறான். பாருங்கள், ஒரு சுயம் அவனை கட்டி இருக்கிறது. எனக்கு தெரியும் எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவனை ஒரு சுயம் கட்டி இருக்கிறது. அவன் விருப்பப்படி நடக்கிறான், அவன் விருப்பப்படி வாழ்கிறான், அவன் விருப்பப்படி ஜீவிக்கிறான். ஏனென்றால் அவனை சுயம் கட்டி இருக்கிறது. யாரும் அவனை தன் பக்கமாக இழுக்கவில்லை. ஆனால் முட்செடியில் தரிசனமான பின்பு ஆண்டவர் சொல்கிறார், நீ வேண்டும் என்று சொல்கிறார். நீ வர வேண்டும் மோசே என்று கூப்பிட்டு ஆண்டவர் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய அழைப்பும் தரிசனமும் அவனுக்கு புகுத்தப்படுகிறது. நான் உன்னை எதற்காக இந்த பூமியில் கொண்டு வந்தேன், உன்னை எதற்காக காப்பாற்றினேன், உன்னை எதற்காக எல்லா நிலையிலிருந்து உன்னை தப்புவித்தேன். ஆமேன். பார்வோனுடைய குமாரத்தி வீட்டுக்கு ஏன் கொண்டு போனேன்? ராஜ சாப்பாடு கொடுத்து உன்னை நான் வளர்த்தேனே. எதுக்குன்னா நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். என் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு நீ வேண்டும். என் ஜனங்கள் ஆமேன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீ வேண்டும் என்று மோசேயை கூப்பிடுகிறார். ஆனால் அவனோ சுயத்தில் கட்டப்பட்ட என்ன சொல்றான்? எனக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது, நான் சொன்னால் நம்ப மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கிட்டே இருக்கான், ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் விடவில்லை, மோசேயை விடவில்லை. இப்போ சொல்றாரு, அந்த தரிசனத்திற்கு பின்னாலே முட்செடி இடிந்து கொண்டிருக்கிற அற்புத காட்சியை பார்த்தபோது, கிட்ட வந்து பார்த்தபோது ஒரு சத்தம் அவனுக்கு தொனித்த பொழுது அன்மையானர்களே அவனை பார்த்து சொல்கிறான், நிற்கிற இடு பரிசுத்த பூமி, பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்னார். அப்போ இதுவரைக்கும் இத்தனை வருஷங்களும் நீ நடந்தது உன் விருப்பப்படி.
இத்தனை ஆண்டு காலங்கள் நீ கடந்து போனது ஓ விருப்பப்படி. ஆனால் இப்போ என் விருப்பத்தை நீ செய்கிறதுக்கு வரணும், என் நோக்கத்தை செய்கிறதுக்கு வரணும், என் சித்தத்தை செய்கிறதுக்கு வரணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்கிறதுக்கு நீ வரணும்னு கர்த்தர் அவனை அழைக்கிறார்னா, அவன் சுயத்தில் கட்டப்பட்டவனை என் ஆண்டவர் விடுவித்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் கர்த்தருக்கு வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருக்காய் எழும்ப முடியலை, தேவனுக்காய் பிரகாசிக்க முடியல, தேவனுக்காய் வாழ முடியல, தேவனுடைய அற்புத செயல்களை பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் நம்மை அந்த கட்டுகளிலிருந்து விடுவித்து தேவனுக்குரியவர்கள். ஆண்டவர் சொல், அது எனக்கு வேண்டும், அது என்னை சுமக்க வேண்டியது. அதை ஏன் அந்த ஊரில் கட்டி வச்சிருக்கீங்க, அந்த வீட்டில் கட்டி வச்சிருக்கீங்க, அதை அவிழ்த்துட்டு வாங்க, உடனே கொண்டு வாருங்கள். தேவனுக்குரிய பாத்திரமாய் பயன்படுகிறவர்கள் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். சுயத்திலே கட்டப்பட்டு எனக்கு தெரியும் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு சுயம் கலன்று தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்கு அவசியம், ஒரு அர்ப்பணிப்புள்ள அனுபவம் உங்களுக்கு அவசியம். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இரண்டாவது காரியம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த கிதியோன் அருமையானவர்கள் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கிதியோனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கு? இவனை எது கட்டி வச்சிருக்க தெரியுமா? பயம் கட்டி வைத்திருக்கிறது. பயம். நான் அதற்கு தகுதி இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் குடும்பத்தில் அப்படியெல்லாம் எழுப்பப்பட்டவங்கள் கிடையாது இதுக்கு முன்னாடி. அன்று சொல்கிறார், பராக்கிரமசாலி. இவன் ஒரு பயந்தவன், எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இறங்குவதற்கு துணிச்சல் இல்லாதவன். பயந்தவன் என்றைக்குமே ஒதுங்கித்தான் நிற்பான். பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னா களத்துக்குள்ளே இறங்க மாட்டான், அவன் ஒதுங்கியே நிற்பான். அதனால யாரை கொண்டாயிலும் செய்யட்டும், நமக்கு இது தேவையில்லை, நாம் அதற்குரியவர்கள் அல்ல அப்படின்னு இவன் ஒதுங்கி நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ பராக்கிரமசாலி. கிதியோனே, நீ பராக்கிரமசாலி. இஸ்ரவேலர்கள் மீதியானவர்களால் நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் திருடி கொண்டு போகிறான். தெய்வ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க விடாதபடி அவர்கள் சேர்த்து வைக்கிறவைகள் அவைகளுடைய நன்மைகள் எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறானே சத்துரு. இந்த சத்துருவின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குறதற்கு நீதான்ப்பா வரணும், நீ எனக்கு வேண்டும். ஆண்டவர் நினைத்தால் ஒரு பராக்கிரமசாலி எழுப்பியிருக்கலாம், ஆண்டவர் நினைத்தா ஒரு யுத்த வீரனை எழுப்பியிருக்கலாம், ஆண்டவர் நினைத்தா பெரிய பெரிய ராஜாக்களை எழுப்பியிருக்கலாம். அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், நீங்கள் போய் இந்த காரியத்தை பாருங்க, இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யார்கிட்ட சொல்கிறார் தெரியுமா? பயந்திருக்கிறவனை பார்த்து, ஒதுங்கி நிற்கிறவனை பார்த்து, எனக்கு எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை பார்த்து நீ தான் வேண்டுங்கிறாரு, நீ தான் வேண்டும். அநேக நாட்களாய் ஒதுங்கி நின்ற கிதியோனை பார்த்து, பயந்து நின்ற கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, உன்னை நான் அனுப்புகிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தில் இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை அவசியமாக இருக்கிறது. பயந்தவன் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, பயந்தவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, பயந்தவன் தேவனுடைய வரங்களை பயன்படுத்த முடியாது. 5 தாலந்து கொடுக்கப்பட்டது, 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. 5 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 5 சம்பாதிக்கிறான், 2 வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதிக்கிறான். ஆனால் 1 தாலந்து வாங்கினானே, அவன் சொல்கிறான், நான் உமக்கு பயந்து, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நான் உம்மை குறித்து எனக்கு ஒரு பயம் இருந்ததுனால நான் இன்னும் சம்பாதிக்காம நான் புதைச்சி வச்சிட்டேன். அப்போ பயந்தவன் தன் கையிலே கொடுக்கப்பட்ட தாளந்துகளை என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான், பயன்படுத்த முடியாது. பயந்தவனை கொண்டு தேவன் பயன்படுத்த முடியாது.
அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் தேவ பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்களுக்கு முன்பாக சொல்லி கொண்டிருக்கிறார். பயம் அவனை கட்டி வைத்திருந்தது. நானா, என்ன கொண்டா, நானா போய் சொல்லணும், நானா போகணும், ஐயோ எப்படி அப்படின்னு அவன் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பயம். இன்றைக்கி சொல்லுகிறேன், கர்த்தருக்குரியவர்கள் நீங்கள், தேவனை சுமக்க வேண்டியவர்கள் நீங்கள், ஆண்டவருக்கு உரியவர்கள் நீங்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களை கட்டி வைத்திருக்கிற, எழும்ப முடியாமல் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய விடாமல் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுவதாக. உன் பயத்தின் ஆவிகள், உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போகும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதை குறித்து பயம்? மனுஷனை குறித்து பயமா? சொப்பனத்தை பார்த்து பயமா? ஜனங்களை பார்த்து பயமா? சமுதாயத்தை பார்த்து பயமா? இவர்கள் என்ன சொல்லுவார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி வாழ வேண்டாம். மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி ஆண்டவருக்காக நிற்கவும் வேண்டாம். ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள் தேவனை மட்டும் பிரியப்படுத்தி வாழ அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது பாருங்கள். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பயம் ஒரு மனுஷனை எழும்ப விடாது, பயம் பிரகாசிக்க விடாது, பயம் வரங்களை செயல்படுத்த விடாது. பயத்தின் ஆவிகள் உன்னை கட்டி இருக்கிறது. பயத்தின் ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள், உன்னை கலங்க பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு விலகும்படி நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். சுயத்திலே கட்டப்பட்டவன் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். பயத்தினால் கட்டப்பட்டவன் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். 3வது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. சவுல் என்னப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நாம் அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். சவுல் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிற மனுஷன். பாருங்க, இவன் என்ன செய்வானா? சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்த கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிறவன். இவனை கட்டி வச்சிருக்கிறது என்ன? இந்த சவுல் எதனால் கட்டப்பட்டிருக்கிறான் தெரியுமா? பாரம்பரியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறான். இந்த சவுல் எதை பின்பற்றுகிறான் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறான். அவனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய திட்டம் என்ன? அவனுடைய ஊழியம் என்ன? நியாயப்பிரமாணத்தை ஜனங்கள் கடைபிடிக்கணும். யாராவது அதற்கு எதிராக செயல்படுவார்களே ஆனால், நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக பேசுவார்களே ஆனால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனுக்கு என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் அழிக்கப்படணும், கொலை செய்யப்படணும். இதுதான் அவனுடைய பிரதானமான நோக்கம். ஏன்னா அவனை அந்த பாரம்பரியம் அவனை கட்டி வைத்திருந்தது. அதில் அவன் தீவிரமாய் இருந்தான். தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். நாள் ஒன்று வந்தது. அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியும், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று தெரியும், நியாய பிரமாணத்தை உடைக்க வந்தவர் என்று அவனுக்கு தெரியும். அதனால தான் ஒரு ஒளி சந்தித்த உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அறியாதவன் அல்ல, இயேசுவின் சந்திப்பை அறிந்தவன், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அறிந்தவன். இயேசு நினைச்சார் என்ன வேணாலும் ஜெயவார்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் ஒரு ஒளி அவனை சந்தித்து கீழே விழுந்த உடனே ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வேற என்ன கேட்டிருக்க வேண்டும்? என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு கண்ணு தெரியல, நான் கீழே விழுந்துட்டேன், என்னை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்லாம் சொல்லணும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் இவ்வளவு நாளும் ஒரு காரியத்திற்குள்ளே நான் தீவிரமாக இருந்தேன். நான் இந்த பாரம்பரியத்திற்குள்ளே கட்டப்பட்டிருந்தேன். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், அதுதான் அவனுடைய காரியம்.
அதனால தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்கள் எல்லாம் செய்யும் பொழுது, அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைக்குள்ளே கொண்டு வருவான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை விடுதலையாக்க நினைத்தார். இவன் எதில் பட்டிருந்தானோ அந்த கட்டுகளில் இருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்கும்படி அவனை தொட்டார். தேவ ஒளி, தேவ வல்லமை அவனை சந்தித்த பொழுது, அவன் தொடப்பட்ட பொழுது கீழே விழுந்தான். அருமையானவர்களே, இப்போ பாருங்க, தேவனுக்குரியவனாய் மாறினான், தேவனை சுமக்கிறவனாய் மாறினான். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது, ஒரு தேவ மனுஷன் வருவான், நீ காத்திரு, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று பாருங்கள் அவனுக்கு சொல்லுகிறார். அங்கே தேவ மனிதன் வரும்பொழுது ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனை போய் பாரு அப்படிங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் வழி நடத்தி, அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என்ன சொன்னார் தெரியுமா தேவ மனுஷனுக்கு? நீங்கள் எல்லாரும் அவனை பறித்து பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. அவன் இதுவரைக்கும் வாழ்ந்தது ஜனங்களை துன்பப்படுத்தி வாழ்ந்தான். ஆனால் இனி துன்பங்களை சந்தித்து எனக்காக வாழப்போகிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று இந்த சவுலை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். இப்போ அவனுடைய வாழ்க்கை மாறி போச்சு. ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார், பவுலாய் மாறினார். பாருங்கள், பவுனுடைய ஊழியம் யாரும் செய்யப்படாத ஊழியங்களை எத்தனையோ பாடுகள் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, சூழ்நிலையின் நடுவிலே, தன் வாழ்க்கையில் எழும்பி வந்த எல்லா சூழ்நிலை நடுவிலே ஆண்டவரை பற்றி கொள்ள ஆரம்பிக்கிறான். காரணம், அவனை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது. தேவனுக்குரியவனாய் மாறுகிறான். இப்போ அவனுடைய எண்ணங்கள் மாறுகிறது, அவன் சிந்தனைகள் மாறுகிறது, அவன் செயல்கள் மாறுகிறது. என்ன பாருங்க, மாற்றம் பாருங்க. நான் இன்னும் இயேசுவை அறியணும், நான் இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அறிவதற்காக, அவருடைய சித்தத்தை அறிவதற்காக, அவருடைய அன்பை அறிவதற்காக எல்லாத்தையும் நஷ்டமா குப்பையா எண்ணி தூக்கி போட்டேன்னு சொல்றார். பாருங்க, அன்னைக்கு எவ்வளவு வைராக்கியமாய், ஆமென் ஆமென், தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினவன் இன்றைக்கு எவ்வளவு வைராக்கியமாய் துன்பத்தை அனுபவித்தும் கிறிஸ்துவுக்காக நிற்கிறான் என்றால், அருமையானவர்களே, அவன் தேவனுக்காக வேண்டும் என்று கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாய் இந்த சவுல் பவுலாய் மாறிவிட்டான். இப்போ அவனுடைய வைராக்கியத்தை பாருங்கள், இவனுடைய அறிக்கையை பாருங்கள், கர்த்தரோடு உள்ள உறவை பாருங்கள், தேவனோடு அமர்ந்திருக்கிற நிலைகளை பாருங்கள், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை நிலைகளை பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறார், அதை அவிழ்த்து விடுங்கள், அது எனக்கு வேண்டும். நீங்கள் தேவனுக்குரிய, நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே, இந்த உலகத்தின் கிரியைகளுக்குள்ளே கட்டப்பட்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு உங்களை விடுவித்து உங்களையும் தேவனுக்குரியவர்களாய் மாற்றி, தேவனை சுமக்கிறவர்களாய் மாற்றி, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி, உங்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவது உண்மை. இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு அர்ப்பணிப்பு. சுயத்திலே கட்டப்பட்டவனை விடுதலையாக்கி ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்குள்ளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போகும்படி கர்த்தர் வேறு பிரித்தார். சுயத்திலிருந்து விடுதலை. பயத்திலே கட்டப்பட்ட மனுஷனை பராக்கிரமசாலியாய் மாற்றி யுத்த களத்திற்குள்ளே இறங்க வைத்து தேவ ஜனங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தார். தேவ ஜனங்களை துன்பப்படுத்தின மனிதன், பாரம்பரியத்தின் கிரியைகளிலே கட்டப்பட்டு வைராக்கியமாய் இருந்தவன், ஒரு நாள் விடுதலையாக்கப்பட்டு இயேசுவை சுமக்கிறவனாய் மாறினான். இந்த நாளிலே நீங்களும் நானும் தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமாய், தேவனுக்கான பிரியமான பாத்திரமாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பாத்திரமாய், இன்னும் சொல்ல போனால் அவரை சுமக்கிறவர்களாய், அவரை சுமக்கிறதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியம் எவ்வளவு பெரியது. அந்த இயேசு, அந்த கழுதை சொல்லியிருக்கோம், யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைத்தது. நான் இயேசுவை சுமந்தவன், நான் இயேசுவை சுமந்தவன். இவ்வளவு நாளும் வாழ்க்கையில் எங்கேயோ முடங்கி, யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ கட்டப்பட்டு வருஷ கணக்காக பார்க்குறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஐயோ பாவம், இது ரொம்ப நாளாக இப்படியே கட்டிலே இருக்குது, வெளியே தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் ஒரு நாள் வெளியில் தெரிகிறது. இப்போது அதுக்கு பெயர் மாற்றப்பட்டிருக்கோம். இந்த கழுதை தான்
இயேசுவை சுமந்த கழுதை. நான் சொல்லுகிறேன், உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் மனிதர்களுக்கும் அறியப்படாமல் எங்கேயோ ஒதுங்கி எங்கேயோ இருந்த நம்ம கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து இன்னைக்கு ஆண்டவர் அநேகர் முன்பதாக நம்மளை கனப்படுத்தி இருக்கிறார், நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றால் அது பெரிய ஆசீர்வாதம். இதற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், இதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த வசனத்திற்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. கிருபையுள்ள கரம் எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி. அதிசயங்களை தேவன் எங்கள் வாழ்விலே செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதமான செயல்களை நாங்கள் காண்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்குரியவர்கள், உம்மை சுமக்கிறவர்கள், உங்க ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். எங்களை நீர் கனப்படுத்தி இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான பாத்திரமாய் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வார்த்தையில் உண்டாகிற ஆசீர்வாத குடும்பங்களுக்கு உண்டாவதாக. தேவனுடைய நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.